எந்த டாபிக் ஆஃப் ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்லேயே வந்து நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்களா, தம்ப்நெயில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. டைட்டிலுமே ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது, கொஞ்சம் க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பார்க்க ஒரே வீடியோ மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் இப்படி உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரியுமா? வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் யூடியூப் சேனல் பேர், எப்போ க்ரியேட் பண்ணீங்க, எதனால் க்ரியேட் பண்ணீங்க? ஹாய் கைஸ், நான் சிந்துஜா சரவணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் என்னுடைய சேனல் பேர் வந்து எக்ஸாம் எக்ஸ்பிரஸ். இந்த சேனல் ஏன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லிக் கொடுக்கணுன்ற அந்த மோட்டிவாக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போது உங்களுக்கு நான் 2 வீடியோவில் 500 சப்ஸ்கிரைபர் 10,000 வியூஸ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வேறு நீச்சில் இருக்கலாம், பட் இந்த ஒரே கான்செப்ட் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த நீச்சஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது வேறு லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நான் சொல்ல போகிறது 100ல் ஒரு 10% தான், ஓகேங்களா? ஒரு சர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷன். பட் இதுக்குள்ளே போக போக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேலன்ஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டது என்னென்னா, என்ன நீச்சில் கண்டென்ட் போட போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, எக்ஸாமை பேஸ் பண்ணி, காம்படிட்டிவ் எக்ஸாமை பேஸ் பண்ணி நோட்ஸ் தர்ற மாதிரியோ ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ணுற மாதிரியோ வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வகையில் பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் நீச்சு தான். ஒரு கிரியேட்டருக்கு, அவங்க புது கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை பழைய கிரியேட்டராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு அந்த நீச்சில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அந்த நீச்சை பற்றி நம்மளால் ஒரு 50 வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட முடியும்ப்பா அப்படின்றத முடிவு எடுத்துட்டோம்னாலே அந்த கிரியேட்டருக்கு அந்த நீச் சூட்டபிள். பார்க்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். 2வது விஷயம், நீச்சை செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமுன்றது நீங்களும் போடலாம், நானும் போடலாம். ஆனால் எந்த டாபிக் ஆஃப் ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்லேயே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், உங்கள் நீச் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் அந்த கீவேர்ட் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் ஃபில்டர் செக்ஷனில் வியூ கவுண்ட்டு திஸ் மந்த் அப்படின்றத போடணும். அப்லோட் டேட், அதாவது உங்கள் நீச் ஓகே, பட் அந்த நீச்சில் எந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நம்மளால் வீடியோ போட முடியும். ஸோ நான் லாங் வீடியோ மட்டுமே வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன். நான் இந்த இடத்துல என்டிபிசியோ போடல, ஆர்ஆர்பியும் போடல, ஜஸ்ட் நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் போட்டேன். ஆனால் ஏன் லாஸ்ட் 3 வீக்ஸில் போட்ட வீடியோ வியூ கவுண்ட்டில் அதிகமாக போயிருக்கு? அப்போது காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற நீச்சில் ஒரு நேரோ ஸ்பேஸ், ஒரு நேரோ ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது. அது எந்த இடம்னா என்டிபிசி ஆர்ஆர்பி. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இப்போ ரீசெண்டாக என்ன எக்ஸாம் வருது அப்படின்ற கொஸ்டின். ஸோ நீங்களுமே என்டிபிசி அப்படின்னு தான் சொன்னீங்க, கரெக்டாக? ஸோ அந்த நீங்கள் சொன்ன ஆன்சரும் நான் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு இடத்துல மேட்ச் ஆகும். அங்கே தான் டிமாண்ட் இருக்குன்னே அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு 1 வீக் முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க, நம்மளோட பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணீங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க. ஆஸ் அ பிகினராக நம்ம கைடன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நிறைய இடத்துல பெய்ட் கோர்ஸ்ன்றது ஒரு 10,000 15,000லாம் வச்சு கூட கரெக்டாக நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்களா, அதாவது டெய்லியுமே நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்களான்றது வந்து பாசிபிலிட்டி கம்மி தான். ஒரு கண்டென்ட் இப்படிதான் உருவாக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படிதான் கொண்டு போய் ரீச் பண்ணணும், எப்படி பேசணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கணும், தம்ப்நெயில் எப்படி வைக்கணும் முதல் கொண்டு ஒன்னொன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி, அது தெரியலனாலுமே வாட்ஸ்அப்ல ஒன்னொன்னா நீங்க எடுத்து கொடுத்தீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து யாருக்குமே இது மாதிரியான கைடன்ஸ் கிடைச்சிடாது. எல்லாருமே யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு இதை பார்த்துக்கோங்க நம்ம ஒண்ணுனா, ஆனா நம்ம அது யூடியூப் பார்த்து பண்ணாலுமே நம்ம ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். அது எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கே அது ரொம்ப பெரிய, அது என்னதான் அது சின்ன விஷயமா இருந்தாலுமே ஒரு சில பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த கைடன்ஸோடைய மதிப்பு வந்து எனக்கு இப்பதான் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்கு, 3 லட்சம் வியூஸ் போன ஒரு வீடியோ இருக்கு,
அப்போது என்டிபிசி அப்படின்றதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதனால தான் உங்களோட வீடியோலையுமே இப்போ ரீசெண்டாக டிமாண்ட் இருக்கிற கண்டென்ட்டை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ டிமாண்டட் ஏரியாவை இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 ஸ்டெப்பு தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி போனால் ஒரு நீச்சில் என்ன கண்டென்ட் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்டிபிசி அப்படின்றது 2வது கீவேர்டாக போட்டணும். பிசி எக்ஸாம்ஸ் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டோம் வச்சுக்கோங்களேன். பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெறும் டிமாண்டை வச்சு மட்டுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆடியன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சிம்பிள். என்டிபிசி 2வது ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்ச க்ளூவை வச்சு இதே மாதிரி தான் வியூ கவுண்ட்டு 4 to 20 minutes அண்டு திஸ் மந்த் அப்படின்றத செலக்ட் பண்ணி போகிறோம். நமக்கு ஏதாவது நல்ல ஒர்க் ஆகிற பேட்டர்ன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் டேட்னு போட்டிருக்காங்க. பட் இந்த எக்ஸாம் டேட் அவுட் ஆகிறது, எக்ஸாம் டேட் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்பைரி டேட் ஆஃப் கண்டென்ட். ஓகேங்களா? இதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அப்போ கீழே வாங்க. எக்ஸாம் டேட் அப்படின்னு வர்றது எல்லாமே விட்டுறணும். அதெல்லாம் கண்டென்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸாம் டேட்டை கடந்து வந்ததுக்கப்புறமா நான் ஏன் எக்ஸாம் டேட் வேணான்னு சொல்கிறேன்னா, அந்த கண்டென்ட் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு டிமாண்ட் வந்து அடுத்த ஒரு நாள் தான் இருக்கும், 3வது நாள் இருக்காது. ஸோ அதுக்கு கீழே வரணும். கீழே வந்தால் ஒரே ஒரு பேட்டர்னுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸ் போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா என்டிபிசி ஸ்ட்ராட்டஜி, த அக்செப்டட் ஸ்ட்ராட்டஜி, 90 days ஸ்ட்ராட்டஜி, 10 days ஸ்ட்ராட்டஜி, அப்படிலாம் நிறைய வீடியோ வருதா? அப்போது என்ன அர்த்தம்? எக்ஸாம் வந்து வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது? மேபி 30 days இருக்குது அப்படின்னா அந்த 30 daysக்குள்ளே நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்ற டேஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி திரும்ப வியூஸில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த 20 days மாஸ்டர் பிளான் அப்படின்னு போட்டிருக்காங்களா? இது ஒரு பேட்டர்ன் ரெகக்னைசேஷன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, நம்பர் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் ரெகக்னைசேஷனுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வியூஸ் போகும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ நம்ம டேட் அப்படின்ற டாபிக்குள்ளே போகாமல் எதுக்கு உங்கள் சேனலில் நம்பர் ஆஃப் டேஸ் அண்டு அந்த டேஸில் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணலான்னு கொண்டு வந்தோம்னா இதனால தான், இந்த பேட்டர்ன் ரெகக்னைசேஷன்னால தான். பிகாஸ் ஆடியன்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? டேஸ் கம்மியாக இருக்குது. பட் அவங்களுக்கு என்ன கோல்? அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும். ப்ராப்ளம், டிசையர் அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேட்டர்னுக்குள்ளே அடங்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் ரீப்ளிகேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கரெக்டான கண்டென்ட் வேல்யூபிளாக கொடுத்துட்டிங்கனாலே போதும். இந்த பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 90 days ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்ஸாம், 10 days ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்ஸாம், 20 days ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்ஸாம்னு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட சேனலில் 10 days இஸ் ஈக்குவல் டு 80% மார்க். அந்த மார்க்கை யாருமே இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த 8 days இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு படிச்சிங்கன்னா 80% மார்க் எடுக்கலான்றதை மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம கண்டென்ட் வந்து யூனிக்காக தெரியணும், மற்றவங்களுடைய பேட்டர்னுக்கு ஒத்து போகணும். ஆனால் அந்த கண்டென்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியணும். அப்படின்றதுனால தான் இந்த 80% அப்படின்றதையும் நம்ம கொண்டு வந்தோம். நம்ம வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸை கடந்துட்டோம். ஒன்று வந்து நீச் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த நீச்சில் எங்கே டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். டிமாண்டில் எந்த பேட்டர்ன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது வியூஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்றதையுமே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது, நான் உங்களுக்கு எதுக்காக இன்ட்ரோ இப்படி பேசுங்க, காப்பி பண்ணி அப்படியே பேசுங்க, மாற்றாதீங்கன்னு சொன்னேன்னா பேக்கேஜிங் அண்ட் இன்ட்ரோ மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா உங்கள் கண்டென்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள் தம்ப்நெயில் டைட்டிலை பார்த்துட்டு தான் உள்ளே வர்றாங்க. அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு 30 seconds சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்த 30 minutesோ 20 minutesோ அந்த கண்டென்ட்டையே பேசிக்காக பார்ப்பாங்க. அதனால தான் பேக்கேஜிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். சரிங்களா? 4வது முக்கியமான ஸ்டெப்பே இது தான். அடுத்து இந்த பர்டிகுலர் டாபிக் மேபி டிமாண்டட் டாப்பிக்காக எடுத்துட்டோம், பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே
காம்படிட்டர் கூட காம்படேட் பண்ணுற மாதிரி வீடியோஸை மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ லாஸ்ட் 2 வாரத்தில் நல்லா வியூஸ் போயிருக்கு, 2 லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா இந்த வீடியோட டைமிங் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது, 15 மினிட்ஸ் கிட்ட இருக்கா. அப்போது உங்களோட வீடியோவுமே நியர்லி 15 மினிட்ஸ், நியர்லி 20 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த வீடியோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க வீடியோவுக்கு கீழே உங்கள் வீடியோ சஜஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் காம்படிஷனில் நீங்கள் கொஞ்சமாவது பக்கத்தில் வரணும். அவங்க ஒரு டைமிங்கில் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே காம்படிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே உங்களுக்கு வியூஸ் கொடுக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ காம்படிஷனில் இருக்கிற வீடியோ 15 மினிட்ஸ் இருக்குது, நீங்கள் 3 மினிட்ஸ்க்கு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது லாங் வீடியோவாகவே இருக்கட்டும் அப்படின்னு. அண்ட் ஃபைனலி கடைசியான விஷயம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் போட்ட டாபிக் அடுத்த வாரத்துலேயோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ ட்ரெண்டை கேட்ச் பண்ணணும். இது ஒரு ட்ரெண்ட், இந்த எக்ஸாமுன்றது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டைமிங்கில் வீடியோஸ் போடணும். டைமிங்கை விட்டுட்டு வீடியோஸ் போட்டாலோ இல்லை டைமிங்க்கு ரொம்ப முன்னாடி வீடியோஸ் போட்டாலோ வியூஸ் போகாது. ட்ரெண்டை கேட்ச் பண்ணுறதுக்கு டைமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்டு நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்களா, தம்ப்நெயில் 2மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. டைட்டிலுமே ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது, கொஞ்சம் க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பார்க்க ஒரே வீடியோ மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் இப்படி உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரியுமா? உண்மை என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு 7.1 வியூஸ், 7.1K வியூஸ் போயிருக்கு அப்படின்னா இந்த வீடியோட பேட்டர்ன் உங்கள் சேனலை பொறுத்தளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஒரு விஷயம் நம்ம சேனலில் ஒர்க் ஆகுது, தம்ப்நெயில் ஸ்டைல் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை டபுள் டவுன் பண்ணணும். திடீர்னு ஒரு வீடியோ நல்லா ஒர்க் ஆகுது, அடுத்த வீடியோவே முன்னாடி போட்ட வீடியோட தம்ப்நெயிலுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சேனலில் ஒரு வீடியோ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டைல் இருக்கோ அதை அப்படியே டபுள் டவுன் பண்ணி அடுத்த வீடியோ மேக் பண்ணாலே சூப்பராக ஒர்க் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு 10% தான். இதுலேயுமே இன்னும் இன்டெப்த்தான ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட்டை என்னால் உங்கள்கிட்ட கொண்டு வர முடிஞ்சிச்சு. பட் கண்டிப்பாக நம்ம போக போக நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து இன்னும் இந்த சேனலை க்ரோ பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா?